தேனி மாவட்டம் போடி பகுதியில் மிளகு விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதால் விலை அதிகரித்தும் பலன் இல்லை என்று விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசின் நறுமண வாரியம் மூலமாக மிளகுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கருப்பு வைரம் என அழைக்கப்படும் மிளகு அன்றாட சமையலுக்கு மட்டுமல்ல, சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்திய அளவில் கேரளா, கர்நாடகாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் கொல்லிமலை, ஏற்காடு, கொடைக்கானல், தாண்டிக்குடி, தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் பகுதிகளில் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறது. ஊடு பயிராக சாகுபடி செய்யப்படும் மிளகு ஜூன், ஜூலை மாதங்களில் பூக்கத் தொடங்கி ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் விளையக்கூடியது. தமிழ்நாடு, கேரள பகுதிகளில் போதிய மழை இல்லாமலும் கடந்த சில நாட்களாக பெய்யும் தொடர் மழையினாலும் மிளகு சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டு விலை அதிகரித்துள்ள போதிலும் செலவு அதிகரித்திருப்பதால் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்ற ஆண்டு 570 to 590 வரைக்கும் விலை இருந்தது. இந்த ஆண்டு 720 வரைக்கும் விலை இருக்குங்க. ஆனால் சம்சாரிகளுக்கு கட்டுப்படி ஆகலை. சிலர் வேலைகளுக்கு வராதனால அது சில பிஞ்சிலே ஊந்து கீழே வேஸ்ட்டாக போயிடுது. மற்றபடி விலைவாசி எங்களுக்கு ஒன்றும் கட்டுப்படி ஆகலைங்க. சென்ற ஆண்டு 590 இருந்து 630 முடிய போச்சு. ஆனால் விளைச்சல் அதிகமாக இருந்துச்சு. இந்த ஆண்டு விளைச்சல் கம்மியாக உள்ளது. ஆனால் விலை 690 இருந்து 730 முடிய போய்கொண்டு இருக்கிறது. ஆட்கள் கூலி கூடுதலாக உள்ளது. ஆட்கள் வேலைக்கும் வர்றதில்லை. மேற்கொண்டு இயற்கை ஒத்துழைப்பு இருந்தாத்தே இது நல்ல விளைச்சலும் கொடுக்குது, விலையும் கிடைக்கும். இல்லை என்றால் பிஞ்சிலேயே பூரா உதிர்ந்து போகுது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 1 கிலோ 850 ரூபாய்க்கு விற்பனையான மிளகு தற்போது மொத்த கொள்முதலில் 1 கிலோ 760 ரூபாய்க்கும், சுமாரான ரகம் 710 ரூபாய்க்கும், சுத்தம் செய்யப்படாத மிளகு 580 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மிளகு விளைச்சல் குறைவினால் விலை அதிகரித்தாலும் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகாத நிலையே நீடிக்கிறது. விலை அதிகரித்தாலும் சம்பள உயர்வு மற்றும் உரம், மருந்து விலை உயர்வினாலும் இழப்பை சந்திப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஒன்றிய அரசின் நறுமண வாரியம் மூலம் மிளகுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சன் செய்திகளுக்காக போடியிலிருந்து வீரகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.